இது இந்த நேரம் பார்த்து முழிப்பு வந்திருக்கு. சரி மணி எத்தனான்னு பார்ப்போம். அத்தாடி நைட்டு 12 மணியா? இந்த நேரத்தில் தானே பேயெல்லாம் ரவுண்ட்ஸ் போவோம். டேய் டடியா எந்திரா. டடியா என்னடா நடுராத்திரியில் எழுப்பி விடுற? என்னடா வேணும் உனக்கு? பேய் கதை சொல்லு. பேய் கதை சொல்லணுமா? அட கொரோனா வந்த குரங்கு நடுராத்திரி எழுப்பி விட்டு பேய் கதை சொல்லு நாய் கதை சொல்லுன்ட்டு. ஒரு ஊர்லயா? நான் போறேன்டா சாமி. என்ன இங்க இருந்த மலையை காணோம்? டேய் எங்கடா போற? டேய் பயமா இருக்குடா. இங்க வாடா பப்பாளி மண்டையா. 12 மணிக்கு உறக்கத்துக்கு எடுத்துட்டு இரு, நான் சொல்றத கேளு. ஒரு ஊர்ல செஃப்னு ஒருத்தர் இருந்தானா. அவன் ராத்திரி தூங்காதவங்க எல்லாரையுமே கொல்லுவானா. அவங்க அம்மா அப்பாவே நைட்டு தூங்கலன்னு கொன்னவன் அவன். மொத்தமாக சொல்ல போனா அவன் ஒரு சைக்கோ. அப்படின்னா அந்த ஜெஃப் உயிரோட தான் இருக்கானா? ஆமாம், உயிரோட தான் இருக்கான். இன்னும் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு போய் ஒருத்தங்களையும் கொன்னுட்டு தான் இருக்கான். அப்படிதான் ஒரு நாள் அவன் என் மாப்பிள்ளை வெட்டுக்கிளி வீட்டுக்கும் போனான். அங்கே நடந்தது என்னன்னா, நைட்டு உன்கிட்ட பேசுறதை விட எனக்கு தூக்கமாடி முக்கியம். லவ் யூ டே என் செல்லம். லவ் யூ இந்த வந்துட்டேன். உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா சொல்லிடி, வெக்கப்படாத. டேய் யாரா நீ? உன்னை யாரா உள்ள விட்டா? டேய் யாரா? யாரா வாங்க. I see you later you go to sleep. அப்படி என் நண்பன் வெட்டுக்கிளியையும் அவன் கொன்னுட்டான். ஆ யாரு இந்த டைமில் யாரா கதவு தட்டுறா? சரி சரி போய் கதவு திறப்போ. கொய்யால என்னை தூக்கத்துலேருந்து எழுப்பிவிட்டதும் இல்லாமல் நான் என்னை தடியான்னு தான் வேற கூப்பிட்றானே. அக்கா என்னக்கா நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க? சாப்பிட்டியா? அடிங்க கொய்யால இதை கேட்க தான் இவ்வளோ தூரம் வந்தியா? உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். எது உன் புருஷன் ஓடி போனதா? சரி சரி உள்ள வா, சொல்லு சொல்லு. ஏங்கா காலைல வந்து பேசலாம்ல? ஆச்சி போய் தலை, ஸ்கிரிப்டில் இல்லாதெல்லாம் பேசிகிட்டு இருப்பான். சொல்லுங்கக்கா என்ன முக்கியமான விஷயம்? உங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சிருக்கா உன் பொண்டாட்டி? இது கேட்கியா 12 மணிக்கு வந்தீங்க? காமெடி பண்ணாமல் என்னன்னு சொல்லி தொலை. டே ராத்திரி 12 மணிக்கு டெய்லி உங்கள் வீட்டையே ஒருத்தன் குறுன்னு பார்த்துட்டு இருக்கான்டா. அவனை பார்க்கறதுக்கு பிள்ளை பிடிக்கிற மாதிரியும் இல்லை, வாட்ச்மேன் மாதிரியும் இல்லை. அவனை பார்க்கறதுக்கு சைக்கோ மாதிரி இருக்கான்டா. அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து இருங்கன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். இவங்க சொல்கிறத பார்த்தா பயப்படாத பயப்படாத, நான் தான் இருக்கல. நல்ல காலம் பிறக்கல, நல்ல காலம் பிறக்கல. பூச்சாண்டி சொல்கிறான் நல்ல காலம் பிறக்கல. நல்ல காலம் பிறக்கல, நல்ல காலம் பிறக்கல. இந்த வீட்டில் நல்ல காலம் பிறக்கல. பூச்சாண்டி சொல்றான் நல்ல காலம் பிறக்கல. நல்ல எல்லாரும் இங்க வந்து உட்காருங்க. யாரும் அவன் சுடுகாட்டிலிருந்து பாதி எரிஞ்ச பாடி மாதிரி இருக்கான். நல்ல காலம் பிறக்கல, நல்ல காலம் பிறக்கல. இந்த வீட்டுக்கு வெக்கையா இருக்கு, கொஞ்சம் ஃபேனை போடு. அந்த ஃபேன் எடுத்து இவன் தலையில் போடு, வந்த விஷயத்த சொல்லிட்டு போடா. தம்பி நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நைட்டு 1 மணிக்கு டெய்லி ஒருத்தவங்க வீட்டு வாசல்லே வந்து பார்த்தியா, நான் சொன்ன மாதிரியே குடுகுடுப்புக்காரன்னு சொல்கிறான். இது போகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? 3 பரிகாரம் இருக்கு. அது என்னதுண்ணா? ஒன்று ஈஸி, இன்னொன்று மீடியம், இன்னொன்று கஷ்டம். நம்மளுக்கு ஈஸியே போதும் சாமி, ஈஸியே சொல்லுங்க. ஒரு கோட்ரும் ஒரு கோழி பிரியாணி வாங்கி கொண்டு அந்த சுடுகாட்டில் உள்ள கல்லறையில் வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிரு. அப்படி திரும்பி பார்த்தா அதை எடுத்து குடிக்கும்போது இவன் மாட்டிப்பான். அடிங்க பரிகாரத்தை சொல்ல சொன்னா உன் வாயில் அள்ளி போறதுக்கு சொல்லிட்டு இருக்க. ஜக்கமா சொன்னா நான் வந்து சொன்னேன், மற்றபடி நான் டம்மிப்பா. இதுக்கு எதுக்குடா உனக்கு இவ்வளோ பில்டப்பு? போ போய் தர போ. அவனை உன்னை ஏரியாலே பார்க்க போடான்ற போடா.
எவனோ ஒரு ரோட்டில் போகிற பைத்தியக்காரன் வந்து சொல்லிட்டான்ட்டு எல்லாரும் பயந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும். என்கிட்ட விடுங்க இந்த பிரச்சனையை. பேயாம்ல பேய், நாங்கன்னா பேய்க்கே லிஃப்ட் அடிச்சோம்டா. டேய் நான் அந்த செஃப்பை பற்றி படிச்சிருக்கேன்டா. அது யாரையாவது கன்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அது விடவே விடாதுடா. உங்கள் வீடையும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, உங்களையும் இப்போ விடாதுடா. அதனால தான் சொல்கிறேன். அட போங்கக்கா, மொதல் டைலாக்கை படிச்சுட்டு வந்து பேசுங்க. ஒன்றும் தெரியாமல் போய்த்தல பார்த்து சேஃபாக இரு. 145 அடித்த மாதிரி உளறிட்டு அப்பா டேய் குண்டு தக்காளி எதுக்குடா பயப்படுற? அதான் அண்ணன் நான் இருக்கேன்ல, பயப்படாத. என்ன கீழே ஒரே ஈரமா இருக்கு. டேய் சீ என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் தானே பயத்தில் கொஞ்சம் உச்சா போயிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீ போய்த்தல போப்பா. நாளைக்கு அதை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. The next day. எம்மாம்பரி சவரி இதை வேற கிடக்கணும். அச்சாக்கி டேய் வாடா. என்னால் வர முடியலடா. ஐயோ பழைய சொத்தை திங்காதானே கேட்குறியாடா? வாடா. நைட்டு 1 மணிக்கு இவன் பண்ணுற வேலை. வாடா வாடா வாடா. பார்த்து பூமி எதிர போகுது. வாடா போலாம். வாடா அப்படியே மெதுவா வா. டேய் வீடை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கேடா. குத்துனண்ணா செஃப் வீடு அப்போ மாமனார் வீடு மாதிரியா இருக்கும். வாடா அப்படியே பார்த்து வாடா. ஒரு நிமிஷத்துல அள்ளு விட்டுருச்சுடா. என்னடா இவ்வளோ வவ்வாடா போகுது? பழைய வீடா இருக்குல்ல, அப்படிதான் இருக்கும். வாடா போலாம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு செஃப்பை தேடியே தீரேன்டா. நான் வேணா வரல, நீ வேணா போ. நான் இங்கேயே யாராவது வராங்களான்னு பார்க்குறேன். நீ போய் அவன் செஃப்பை போய் தேடு. அட பயந்தா உங்களுக்கு ஏன்டா இப்படி பயந்து சாகுற? வாடா போலாம். இல்லை நான் வரல, நீயே போடா. போ. சரி யாராச்சும் வராங்களான்னு பார்த்துக்கோ. நான் போய் அந்த செஃப்பை கண்டுபிடிக்கிறேன். உன்னை வச்சுட்டு பயந்தாங்குழி பயல்கள்லாம் கூட வச்சுட்டு. அக்காக்கோ ஐயோ அக்கா என்னாச்சு உங்களுக்கு? அக்கா பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. என்னாச்சு அக்கா? என்னாச்சு உங்களுக்கு? சொல்லுங்க. அம்மா ஆத்தாடி. ஐயோ அக்கா சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. என்னாச்சு உங்களுக்கு? வாயிலேருந்து எடுத்தா தானே சொல்ல முடியும். ஐயோ சாரிக்கா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். என்னாச்சு உங்களுக்கு? சொல்லுங்க. அந்த செஃப்பு என்னாச்சு? ஆத்தாடி ஜெஃபு வந்துட்டான்டா. இன்னைக்கு எத்தனை கொலை விழ போதோ, பயமா இருக்கே. காமெடி பீஸு. நாளைக்கு நீ என்ன பண்ண போறியா? இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இந்த வரண்டி மவள. ஒன்றும் இல்லை, பொறுமையா இருங்க. செஃப்பு வந்துட்டான, வாடா அந்த இடத்த விட்டு போயிடலாம். வாங்க கதவு திறங்க. முதவி கீழே திறந்து விடுறா. ஐயோ சாரிங்க, அதை மறந்தே போயிட்டேன். என்ன வழியில ஏதோ பணம் கிடக்கு. ஆத்தாடி டேய் குண்டா, என்னாச்சுடா உனக்கு? என்னடா ஆச்சு? டேய் குண்டா எந்திரா. டேய் அந்த சைக்கோ வந்துட்டா, வாடா போலாம். அக்கா இவனை விட்டுட்டு எப்படிக்கா போக முடியும்? அதுக்கு இந்த குட்டியை தூக்கிட்டா போக முடியும். வேற வழியில தூக்கிட்டு தான் போகணும். எஞ்சி தொடடா. மலைய சொத்தை திங்காதேன்னு சொன்னா கேட்டியாடா? தூக்க முடியலடா. வேற வழி இல்லை, வாங்கக்கா போலாம். இந்த குண்டனை வச்சுட்டு ஓடைய முடியல. அம்மா பூச்சாண்டி இங்கேதான் இருக்கா, வாங்க ஓடுவோம். ஓடுவோம். டக்குனு பூட்டுங்க. டேய் இது பாத்ரூம்டா. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கிடுவோம். சரி டேய் இப்போ என்னடா பண்றது? தெரியலையே. என்னது? ஓந்தாடி இங்க தாண்டி இருக்கான். கோபா வாங்க ஓடு. ஆட்டா ஐயோப்பா. வாங்க
இப்போ எப்படிக்கா போகணும்? ஆ, ஏன் தோல் மேலே என்னது இருக்கு? ஆத்தாடி செஃப்பு, வாங்க ஓடுவோம் ஓடுவோம். ரொம்ப இலக்கியதில்லக்கா. அம்மா ரொம்ப இளைக்குது. ஆத்தாடி நீ என்ன உடைய மாட்டியாடா? ஓடுறா. நெக்ஸ்ட் டே என்ன அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? எந்திப்போம். ஆமாம், நேற்று நைட்டு நம்ம கூட வந்த ரெண்டத்தையும் எங்கே? ஓ, அதுதான் செஃப்ட்ட மாட்டிக்கிச்சோ. ரைட்டு, நல்ல வேளை நம்மளாவது தப்பிச்சோம். டிவியை பார்ப்போம். கச்சக்கி. இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் காணப்பட்ட சீரியல் கில்லரான செஃப் த கில்லர் தற்போது தமிழ்நாட்டில் நுழைந்து பல கொலைகளை செய்து வருகிறது. ஏராளமாக 17 கொலைகள் செய்துள்ளது. அண்மை விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொலை செய்த வீடியோ காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இரவு தூங்காமல் இருப்பவரை மட்டுமே இந்த சைக்கோ கொலை செய்கிறது. தற்போது கிடைத்துள்ள செய்தி, செஃப் த கில்லர் வீட்டில் நுழைந்த இருவரை பிடித்து கொடூரமாக சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் உள்ள இருவர் தான் அந்த பலியாடு. போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மக்கள் அனைவரும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். யாரு யாரா அது இந்த நேரத்தில்? ஆல்ரெடி காலையிலே பயந்துட்டு இருக்கேன், இது வேற. யாருங்க அது? ஆ, ஹலோ, யாருங்க? ஐயோ, இது வேற தெரியாத. என்ன ஒரே பனிமூட்டமா இருக்கு. ஆத்தாடி போலீஸு, இப்போ நான் எங்க இருக்கேன்? பயப்படாத, நீ பத்திரமா போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்க. நான் கேட்குற 3 கேள்விக்கு மட்டும் நீ கரெக்டாக பதில் சொல்லிட்டேன்னா உன்னை விட்டுருவேன். முதல் கேள்வி, கவர்மெண்ட் தடை பண்ண வீட்டுக்கு நீ எதுக்கு போன? 2வது கேள்வி, உன் கூட வந்த 2 பேர் எங்கே? அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு? சொல்லுடா, சொல்லு. என்ன பாஷா படம் பார்த்த எஃபெக்டா? கேட்டால் நானே சொல்கிற போகிறேன். அது வந்து செஃப் த கில்லர். என்னது, செஃப்பா? ஆ சார், கேள்விப்பட்ட மாதிரி செஃப் உயிரோட தான் சார் இருக்கா? ஆமாம். என்ன நம்ம இப்படி நடக்குது? பேரை சொன்னதுக்கு இப்படி பதறாங்களே. முழு கதையை சொன்னால் என்ன ஆகுறது? உனக்கு இந்த செஃப்பை பற்றின முழு கதையும் நான் உனக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க. அமெரிக்காவில் செஃப்னு ஒருத்தர் இருந்தான். இதுதான் செஃப் சின்ன வயசுல இருந்தது. பீம் 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 அடி பீம் அடி பீம். டேய், உங்க அப்பா வந்திருக்காங்க, போய் கதவை திறடா. அப்பாவா? ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி. ஐயா, அப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க போறாயோ? ஒரு கதவு திறக்க இவ்வளோ நேரமா? நவுலு. இன்னைக்கும் குடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்களா? நம்ம வீட்டு நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி தாண்டி குடிப்பேன். உங்க அப்பா வீட்டு காசா? ஐயோ, ஏய் எந்திடி. ஏய், ஓ செத்துட்டியா? ஏய், உங்க அம்மா செத்துட்டா, வந்து பாரு. ஏய், அவனை அடிங்கடா. என் சரக்குங்கடா, எவன்டா தூக்கிட்டு போனான்? உங்க அம்மா வேடா கொன்னு. சரக்குங்கடா. எங்க அப்பா நானே என் கையால கொண்டுட்டேனே. நான் எதுக்கு வெயிட் பண்ணும்? எங்க அம்மா வந்தானே கொன்னோம். உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? சொல்லுடி, வெக்கப்படாத. இதுதான் நடந்துச்சு. அந்த கேவலமான சைக்கோ போலீஸ் தேடியே கிடைக்கல. இனிமே நாங்கள் உன்னை விட்டாலும் அந்த சைக்கோ உன்னை விடாது. பார்த்து பத்திரமா இரு. என்ன சொல்கிறீங்க? ஹலோ மேடம்,
அதான் சண்டை முடிஞ்சிட்டுல கட்ட ஊத்து விடுறது. டேய் கட்டவே இல்லடா. கட்டவே இல்லையா? ஐயோ நான் தான் ஓவர் ஆக்டிங் பண்ணுறேன். சாரி மேடம். A few minutes later. இன்னைக்கு உங்கள் 2 பேரும் எப்படியாவது கண்டுபிடிச்சே தீரும்டா. ஆமாம் எங்கே இருப்பாங்க? இங்க என்னப்பா பண்ற? அடங்கொய்யால அதை ஏன்டி மூஞ்சி 3 ஸ்டெப்பு முன்னாடி கொண்டு வந்து பேசுகிற? நார்மலாக கேட்டால் நானே சொல்கிற போகிறேன். என்ன அடி வாயில் ஒன்று விட்டேன்னா இடிக்காத பதில் சொல்லு. அந்த ஜெஃப்பை தேடி தானே நீ வந்திருக்கு. ஏய் ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு அமாவாசை, கண்டிப்பா ஜெஃப் இன்னைக்கு கல்லறைக்கு வருவான். கண்டிப்பா இன்னைக்கு அவன் வருவான். அப்படியா? ஆமாம் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? ஏய் என்னடா இங்கேருந்து பாட்டியே காணோம். ஆத்தாடி இதுவும் பூச்சாண்டியா? அடங்கொய்யால ஓடுறா. ஆ அந்த கிழவி சொன்ன மாதிரி சுடுகாட்டுக்கு வந்தாச்சு. என்னடா இது சுடுகாடு இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஊரில் உள்ள மொத்த பேர் இங்கே தான் படுத்திருப்பாங்க போல. ஆ என்னடா யாரும் வரலை. என்ன ஏதோ ஒரு கார் வருது. ஆத்தாடி செஃப்ட் கில்லர் வந்துட்டான். Miss you, Amma. Miss you. I see you. டேய் நீ யார்கிட்ட வேணா பூச்சாண்டி காட்டலாம், ஏன்ட்ட காட்ட முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் எங்கே வச்சிருக்க சொல்லு. கால் வேற நடுங்குதே, சீக்கிரம் சொல்றா. என்ன கம்பு பிடிக்கிற? டேய் அம்மா என்ன அடிச்சது அடிச்சுட்டு அவன் ஓடுறான். சரி ரைட் நம்மளும் பின்னாடி ஓடுவோம். டேய் நில்றா. டேய் உன்னை எந்த சில்லாவுக்கு போனாலும் விட மாட்டேன்டா. எங்க என்ன இங்கே தானே வந்தான், ஆளையே காணோம். இங்க என்னடா பண்ற? டேய் என்ன குரலையதை காட்டிட்டு இருக்கியா? ஒழுங்கா உங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுறா. சொல்லுடா. டிக்கில போய் பாரு. எது டிக்கிக்குள்ளையா? டேய் டேய் குண்டா, டேய் குண்டா நீ எப்படிறாங்க? டேய் டேய் எந்திரா. டேய் நம்ம அந்த வீட்டுக்கு போயிருக்கே கூடாதுடா. இல்லை ஏன் தப்பு தான். அந்த அக்கா வேங்கடா. ஐயோ எனக்கு நடக்கிறது ஒன்றுமே புரியலையா. டேய் எந்திரா. டேய் குண்டா எந்திரா. டேய் ஒன்னதாண்டா எந்திரா. டேய் உன்னைய வேண்டா இடம் இல்லாமல் கார் டிக்கிலாம் போய் படுக்க சொன்னது. இந்த படுத்து தொலை. டாக்டர் டாக்டர் வந்து காப்பாற்றுங்க டாக்டர். டாக்டர் டேய் ஏன்டா இப்படி செத்த போன மாதிரி கிடக்க படுறா. டாக்டர் டாக்டர் வாங்க டாக்டர் வாங்க டாக்டர். பொறுமையா இருங்க. ஏன்டா வந்துட்டீங்கல்ல, நீர் யானையோ தவக்கா குட்டியோ நான் கிளியர் பண்ணி விடுறேன். பொறுமையா டாக்டர் டாக்டர் எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க டாக்டர். வெயிட் பண்ணப்பா. ஓகே டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். கவலையே படாதீங்க, டாக்டர்கிட்ட வந்துட்டீங்கல்ல, பத்திரமா பார்த்தாடி இந்த செஃப் போய் இங்கேயும் வந்துட்டான்டா. டேய் எந்திரடா, உனக்கு மருத்துவமே பார்க்க வேண்டாம். வந்து சொல்லடா இது செஃப்டா, நம்மளை கொலை பண்ணா விட மாட்டான் முடியே. வாடா வாடா வாடா. அந்த செஃப்புக்கிட்ட மாட்டின 2 பேரும் வேற வழி இல்லாமல் சாமியார்கிட்ட போகிறாங்க. டேய் உன் தொப்பைக்கு ஒன்றும் அவ்வளோ இல்லைடா. டேய் இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் உலகத்திலே மிகப்பெரிய சாமியார். அந்த சாமியாரை போய் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அந்த செஃப்பை எப்படி கைமா பண்ணுங்கிறது தெளிவாக சொல்லி கொடுத்துருது. சரியா? பயப்படாத, நம்பிக்கையோட இரு, வெற்றி நிச்சயம். ஓகே உட்கார் உட்கார் உட்கார். இதாண்டா அந்த சாமியார். பார்க்க தான் ஆள் கொஞ்சம் பகிரங்கமாக இருப்பார். நல்லா சாப்பிட்டு தான். சாமி நிறுத்து. அந்த சித்தர் கில்லரை கொல்லணும்னா அவ அம்மாவை போய் நீ பாரு. அவ அம்மாவும் ஒரு ஆவிதான். அவ அம்மா கையில் ஒரு பொம்மை இருக்கும், அதை பிடிச்சி நீ கொண்டு வா. இந்த இதில் அந்த வீடோட மேப் இருக்கு, போய் அவ அம்மாவை போய் பாரு, பிள்ளைய கூட்டிட்டு வா. ஆனா அந்த வீட்டில் பயங்கரமான அமானுஷங்கள் இருக்கு, பார்த்து போங்கடா வெள்ளரி பயில்களா. சரி சாமி, அப்போ நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம். வாடா போகலாம். அந்த சாமி சொன்ன மாதிரி எப்படியாவது இந்த பேய் வீட்டுக்கு போகணுடா. வாடா வாடா. ஆ
டேய் அந்த சாமியார் கொடுத்த மேப்பு கரெக்டாக இந்த வீட்டை தான்டா காட்டுது. என்னடா வீடு இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, இதுக்குள்ளேடா போய் அந்த பொம்மையை கண்டுபிடிக்க? என்னடா திடீர்னு பூமி எதிருது, ஒன்றுமே புரியல. அக்கா நீ எப்படிக்கா இங்கே வந்த? நான் எப்படியோ அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இப்போ பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து பெரிய சூனியக்காரன்ட்ட மாட்டிக்கிட்ட. என்னது? இருங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த செஃப்போட அம்மா அட்ரஸ் அந்த சாமியார் கொடுத்தாரு. அந்த அட்ரஸ் காட்டினபடி பார்த்தா இதான் அந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ள தான் அந்த செஃப்போட அம்மா கிட்ட ஒரு பொம்மை இருக்குமா. அதுக்கு அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் அந்த சாமியார் கிட்ட கொடுத்தாதான் அந்த சைக்கோவான அந்த செஃப் அடக்க முடியுமா. சரி போய் அடக்கு போ. ஏக்கா எங்கே போகிறீங்க? இங்கே வாமா, இந்த கல்லை கொண்டு எரிஞ்சிருவீங்க வா. எங்கே போகிறேன்? எல்லாரும் தானே மாட்டணும். இப்போ எல்லாரும் போய் பொம்மையை தேடுவோம், வாங்க போவோம். வா, கண்டிப்பாக வரணுமாடா? வந்தால் தான் உயிர் வாழ முடியும். சரி வா. பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து டார்ச் லைட் இருக்குது. இந்த இடத்துல அப்படி என்ன நடந்தாலும் இதை வச்சு நாங்கள் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டிடுவோம்டா. கண்டிப்பாக வாங்க போவோம். டேய் நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. என்ன ஆனாலும் எதை பார்த்தாலும் 3 பேர் மட்டும் பிரிஞ்சிடவே கூடாது. ஓகே, அதை கவனமாக கேட்டுக்கோங்க. வாங்க. அதே பயம் எனக்கும் இருக்குன்னா அதெல்லாம் வெளிக்காட்டிக்காம அரசியல் பண்ணு. ஓகே வாங்க 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 வாங்க. அடி கீழே பார்த்து வாங்கடா. நீ எதுக்குடா மூஞ்ச எதையோ விட்டு வந்த மாதிரியே இருக்கே, ஒழுங்கா வாடா. சரி பயமா இல்லையா? பயமா இருக்கா இல்லையா? அப்போ வா போ வா. இதுக்கப்புறம் ஒரு மாடி இருக்கா? என்னடா இது இத்தனை மாடி இருக்கு? A few minutes later. ஆக்சுவலாக என்கிட்ட இங்கேயும் ஒரு கேமரா இருக்குது, அதுக்கப்புறமேட்டு அங்கேயும் முன்னாலே ஒரு கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் அந்த பேயை கண்டுபிடிக்காம விட போகிறது இல்லை. வா, இங்கே ஒரு ரூம் போகுது, வாங்க போங்க போங்க. சும்மா ஒரு எம்டியான ரூம் தான் போகிறேன். யாராச்சும் இருக்கீங்களா? பொம்மை எங்கே இருக்க நீனு? உன்னைய தேடி நாங்கள் ஒரு 3 பேர் வந்திருக்கோம். இப்போ ஏதோ ஓடுச்சு இல்லை? ஓகே, இப்போ ஏதோ ஒன்று ஓடுச்சு இல்லை? போவோம் வாங்க. நான் வரல, நான் போறேன். ஏக்கா சொன்னா கேளுங்கக்கா, வாங்கக்கா, பக்கத்தில் வரைக்கும் வந்தாச்சுக்கா. பயமா இருக்கு, இருட்டா இருக்கு. அக்கா உங்கள் சைஸ் என்ன, இவன் வயசு என்ன, இவனே தைரியமாக வரான், நீங்கள் எதுக்கு வர மாட்டீங்க? ஏக்கா சும்மா இருங்கக்கா, நம்ம 3 பேர் தான்க்கா கண்டுபிடிக்கணும். சொன்னா கேளுங்கக்கா. இவன் ஒருத்தனை விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பேயே கரெக்ட் பண்ணி டூயிட் பாட ஆரம்பிச்சிருவான். நீங்களும் வாங்க. வீட்டை பற்றி சொல்லணும். நாங்கள் எங்களுக்கு பயம் இருக்குன்னு தான், பட் நான் பயந்துங்கிறதுனால எல்லாருமே பயந்துருவாங்க இல்லைங்க, அதனால் பயப்படாமல் அப்படியே போக வேண்டியிருக்குங்க. வாங்க வாங்க. இன்ஸ்டாகிராமில் மட்டும் நல்லா இது ஹலோ, யாரு யாரு? என்னக்கா இது? ஹலோ, நீங்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களுக்கு யார், உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் இப்போ சைலண்டாக வந்து அந்த பொம்மையை மட்டும் தூக்கிட்டு போயிடுவோம். அந்த பொம்மையால் எங்களுக்கு வாழ்க்கையே சிக்கலாக இருக்குது, சொன்னால் கேளுங்க. அக்கா அவனை எங்கக்கா அவனை? ஸ்டாலின் டேய் எங்கடா இருக்கே? வாடா போயிடலாம். அக்கா இருங்கக்கா, வந்துட்டோம், கொஞ்ச நேரம் தான். இங்க இடம் இருக்குது, குதிச்சு போயிடலாமா? குதிச்சு போயிடணுமா? குதிச்ச ஒரு எலும்பு கூட தராது, நீங்கள் வேற. வேலை ஸ்டாலின், உன்னைய பார்க்கறதுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்காளே. அக்கா இதுக்குள்ளே குதிச்சிருப்பாங்கங்களா? சவுண்டு கேட்டுதா? ஆமா. யாரு? வாடா போயிடலாம். அக்கா இருங்கக்கா, ஏன்க்கா சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்கிறேன்ல எடுத்துகிட்டு போகணுன்னு. பொம்மை நான் கடையில் வாங்கி தரவா? ஏக்கா மாட்டி மூஞ்சில குத்தி விட்ருவோம் குந்தாணி. நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்போ ஸ்டாலினே? அவன் வேண்டாமா? அவன் இருந்தாலும் உலகத்துக்கே பாரமாக தான் இருக்கான், இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா ஏதாவது கேட்பாங்கல்லக்கா. ஸ்டாலின் அவங்க ஏதோ ஒன்று இருந்துச்சுக்கோ. பின்னாடி பாரு. ஸ்டாலின்
இதுக்குள்ளே தான் ப்ரோ இருந்துச்சு ப்ராமிஸா. இதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, இந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டையே அங்கங்கன்னு சுற்றியாச்சு. கடைசியாக இன்னும் பார்க்க வேண்டிய இடம்னா அந்த மாடி மட்டும்தான். அந்த மாடியை மட்டும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம்க்கா. அந்த பைய கூட தேவையில்லை, நம்ம போயிடுவோம். போயிடலாமா? வாங்க வாங்க, இதான் டெரஸ் நினைக்கேன். சவுண்டு கேட்குது. யாரு? மாலெல்லாம் இங்கே இருக்கிறா. ஆமாம் இல்லை, பயமாக இருக்குது. வாங்க வாங்க வாங்க. இங்கே தானே சவுண்டு கேட்டுச்சு. ப்ரோ உள்ளதான் ப்ரோ இருக்கு ப்ரோ. அதை ரீமைண்ட் பண்ணி போடுங்களேன், ரீமைண்ட் பண்ணி போடுங்களேன். இதுக்குள்ளே தானே இருக்கு. ஆமாம். இப்போ என்ன பண்ணுறது? பொம்மை வேறு பார்த்தோம்ல. பொம்மையை பார்த்தேன், அதனால தான் ரீமைண்ட் பண்ண சொன்னேன். இப்போ ஒன்று பண்ணலாம், வேறு வழியே இல்லை. அந்த பொம்மையை மட்டும் எப்படியாவது கணவன்ட்டு இந்த இடத்த விட்டே ஓடிடுவோம். சரி ஓகேவா. டார்ச் பிடிச்சிக்கோங்களேன். அப்போ அவனை என்னக்கா பண்ணுறது ஸ்டாலினை? அவன் வேண்டாம், பொம்மை மட்டும் எடுத்து போயிடும். அக்கா டார்ச் கொடுங்கண்ணா, டார்ச் கொடுங்க. இது கொடுங்க, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க வாங்க ஓடும் வாங்க. கூட்டு போங்கக்கா, கூட்டு போங்கக்கா. ஏக்கா ஏக்கா டக்குனு டக்குனு. ஒரு வழியா என்ன ஆனாலும் அந்த பொம்மையை எடுத்தாச்சு. இன்னும் அந்த சாமியார் கிட்ட போறதுதான் மிச்சம். ப்ரோ வாங்க வாங்க போலாம். உட்காருங்க. அப்பா சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த ஸ்டாலின் பையனை பறி கொடுத்து என்னெல்லாம் பறி கொடுத்து நாங்களே எப்படியும் உயிர் தப்பிச்சு வந்துட்டோம் சாமி. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொம்மையை கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க சாமி அந்த பொம்மை. இது அந்த பொம்மை இல்ல, இது அவன் பொண்டாட்டி மாதிரி. அதை தேடி வருவான். யாரு? உனக்கு இது இப்படி இடி இடிக்குது? அது ஒரு சைக்கோ. அந்த சைக்கோவை பத்தி சொல்றேன் கேளு. சைக்கோவா? அவன் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைய கொல்லுவான். அதுவும் கொடூரமா தேடி 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 கொல்லுவான். அன்னைக்கு அந்த சைக்கோ அப்படி ஒரு நாள். அட இருமா, பிறந்த நாள் அதுமா யாரோ கிஃப்ட் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக என் ஆளாக தான் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸில் வேற சொர்ணாக்கா மாதிரி ஜொலிக்கிறேனே. எடுப்போம். இந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்க போதோ, திறக்கவே ஆரம்பமாக இருக்கு. Happy birthday to you. Happy birthday to you. யார் என்னை விட்டுரு. எங்கள் அப்பா எவ்வளோ பேர பணக்காரது, எவ்வளோ நாள் தரேன். என்னை விட்டுரு, என்னை விட்டுரு ப்ளீஸ். என்னை விட்டுரு, என்னை விட்டுரு ப்ளீஸ். இப்படி அன்னைக்கு ஒரு நாள் பிறந்த நாள் பரிசை பார்க்க போன அந்த பொண்ணை கொடூரமா கொன்னுட்டான்.
டேய் சாமிக்கு ரத்தம் வந்துருச்சுடா, வாடா. ஐயோ என்ன வாயிலேருந்து ரத்தமா கொட்டுது? சாமி ஐயோ சாமி உங்களுக்கு என்னாச்சு? டேய் உங்க சாமி வாயிலேருந்து குற்றால அருவி மாதிரி ரத்தம் கொட்டுதுடா, வாங்கடா சாமி. சைக்கோவை பத்தி சொன்னதுனால ரத்தம் வந்தியே வருது. சாமி ஐயோ. டேய் இன்னைக்கு அக்காவுக்கு பிறந்த நாள், ஏரியாவே சும்மா கல்யாண வீடு மாதிரி கலகலன்னு இருக்கணும். செஃப் கிஃப்ட்லாம் தூக்கி அடுப்புல வச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமா இருங்கடா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. அக்கா ஹாப்பி பர்த்டே. கையை கொடுங்க. கேக்கு பிறந்த நாளைக்கு வந்திருக்க ஒரு gift கிடையாதா? சும்மா இருக்கா நீங்க வேற. நானே ஒரு பெரிய கிஃப்ட் தான். கொடுங்க கேக்கு கொடுங்கக்கா. மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை. அக்கா கிஃப்ட் கேக்கு கொடுங்கக்கா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வேற. நாங்க சாப்பிடுங்க. ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு கிடையாது. டேய் அங்க என்னாச்சுடா? அங்க வாசல்ல ஏதோ gift இருக்குடா. கிஃப்டா? ஆமா. டேய் ஒருவேளை அதுவா இருக்குமோ? சரி இரு, நான் போய் பார்த்து. அக்கா இருங்கக்கா, சொன்னா கேளுங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன இது இப்படி ஒரு கெட்ட கனவா வருது? வேற வழியே இல்லை, டிடிஎஃப்க்கு கால் பண்ணிட வேண்டியதான். டேய் எங்கடா இருக்க? உடனே வீட்டுக்கு கிளம்பி வா. A few minutes later. அக்கா என்னாச்சுக்கா? ஏன்க்கா திடீர்னு அவசரமா வர சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லைடா, அந்த சைக்கோ வந்து கனவுல என்னை இழுத்துட்டு போகிற மாதிரி கனவு வந்துச்சு. என்னக்கா சொல்றீங்க? இப்போ என்ன பண்ணலாம்? வேற வழியே இல்லை, அதுதான் பண்ணி ஆகணும். வா. அதெல்லாம் என்னால் முடியாது, நான் பண்ண மாட்டேன். அதுதான் பண்ணி ஆகணும். அக்கா சொன்னா கேளுங்க, பண்ண மாட்டேக்கா. இப்போதான் பொண்ணுக்குள்ள 10 பொருத்தம் பக்காவா இருக்கு. சீ தூரப்பாக்காங்கட்டு. ஆனா என்ன 2 மிஸ் ஆகுது. என்னது? டேய் கொம்பு சொன்னேன்டா. மாட்டி விடுங்க. இப்போ என்னக்கா பண்ண போறோம்? 2 hours later. டேய் போடா போ. ஏய் அதே மாதிரி கிஃப்ட் இருக்குடி. போடா அந்த கிஃப்ட்டை போய் எடுப்போ. இருடி எடுத்து தொலைகிறேன். நம்ம கோத்து விட்டுட்டோம், நம்ம ஓடி போயிட வேண்டியதான். எதுக்கு எடுத்தாலும் என்னையே மாட்டி உரியடி குரங்கு. அப்படி இதுக்குள்ள என்னதான் இருக்கு? டேய் என்ன ஏன்டா தூக்கிட்டு போற? சொன்னா கேள்ற. நான் ஆம்பளே இல்லடா, சி நான் பொம்பளே இல்லடா, விட்றா. டேய் என்னை கூட்டு போனா உனக்கு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா. எந்த இடத்துக்கு தான் கூட்டு போற? பொணநாத்த நாருது, நல்லா குண்டாத்தி கோத்து விட்டு போயிட்டா. டேய் விட்றா. அம்மா அத்தா எதேதோ வலிக்குதே. டேய் சொன்னா கேள்ற, நான் ஆம்பளடா. அம்மாடி என்னடா பண்ண போற? டேய் சொன்னா கேள்றா, நீ தேடி வந்தவன் நான் இல்லடா. டேய் சொன்னா கேள்றா. டேய் அடங்கொய்யாடா உருவி புட்டியாடா. நான் தான் சொன்னேன் நான் ஆம்பளையே இல்லைன்னு, சி பொம்பளையே இல்லைன்னு. விட்டுறா. டேய் மொட்டை இன்னுமா நீ சாகல? டேய் பயந்தாங்குழி பையன் எங்கடா ஓடுற? டேய் நின்றா. டேய் அத்தாடி மாடியில இருந்து குடிச்சிட்டான்டா. இந்தா சாப்பிடு. இன்னும் அடிச்சு சாப்பாடு வேற கொடுக்காங்களே. ரொம்ப நன்றி ப்ரோ. நான் கூட உங்களை ஏதோ நினைச்சிட்டேன். நீங்க நல்லா சாப்பாடுலாம் கொடுக்கீங்களே. எது பிரியாணியா? டேய் விளக்கெண்ண அந்த தண்ணி எடுத்துட்டு வா. இந்த இருக்கேன். சே சாப்பாடும் போட்டு தண்ணியை வேற குடிங்காங்களே. இருந்தாலும் இவரை நான் எப்படியோ நினைச்சிட்டேன்ப்பா. தண்ணி உனக்கு இல்லை எனக்கு குடுறா. உங்களுக்கா? இந்தாங்கண்ணே வாட்டர். என்னடா மேஜிக்லாம் பண்றீங்க? இதுக்கே பயந்துட்டியா? 10 கொலை பண்ண உனக்கு 11வது கொலை பண்ண ஈஸி தான். ஆனா அதுக்கு முன்னாடி என் ஆளை எங்கடா வச்சிருக்கீங்க? உன் ஆளை வச்சிருக்கனா? டேய் யாழே எனக்கு ஒழுங்கா வச்சுக்க தெரியாம அவன் என்ன விட்டு போயிட்டா. இதுல உன் ஆளை வச்சிருக்கனா? உன்னையே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான்டா எனக்கே தெரியும். நானும் என் ஆளு எப்படி இருந்தோம் தெரியுமாடா? அன்னைக்கு ஒரு நாள் ஃபிளாஷ்பேக்கா? எல்லாரும் நான் மொட்டைன்னு கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. என்னடா மொட்டை இப்பதான் ஸ்கூலுக்கு போறியா? நான் மொட்டைன்னு கூப்பிடுறேன். போடா மொட்டை.
ஏன்டா இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டு? இல்ல கொஞ்சம் சாப்பிட்டு வர டைம் ஆயிடுச்சு. இதுதான் மொட்டை உயிருக்கு உயிரா லவ் பண்ற பொண்ணு. ரொம்ப சின்சியரான லவ்வுங்க. A few minutes later. ஐயே இன்னைக்கு நான் ஆளை பார்க்க போறேன். ஏய் உன்னை பார்க்க டெய்லி எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? போய் அந்த மொட்டை பையன் கூட சுத்திட்டு இருக்க. அப்படி என்னடே இருக்கு அந்த மொட்டை பையனை போய் லவ் பண்ற? சி, உன் அழகுக்கும் உன் ரேஞ்சுக்கும். நான் எங்கடா அவனை லவ் பண்றேன்? அவனையே டைம் பாஸுக்கு தான் லவ் பண்றேன். அவன் ஆளும் அவன் மண்டையும் தொப்பையும் மலை குரங்கு மாதிரி. என்னடி போய் அந்த மொட்டை பையனை மூணு சொல்லி இப்பயும் உனக்கு தாலி கட்டுறேன் நானு அப்படின்னு சொல்றியா? ஆமா. எல்லாரும் நான் மொட்டை சொன்னாங்க, ஆனா கடைசியில நீ இப்படி சொல்லிட்ட. ரோகம் பண்ணிட்டியடி. எனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் உன்னை இனிமேல் சும்மாவே விட மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. குரூப் ஸ்டடி பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படிதானடா? ஆமா. ஓ, குரூப் ஸ்டடி பத்தி 2 பேரும் டிஸ்கஸ் பண்றீங்களா? அப்ப நான் கேட்டதெல்லாம் என்ன நடிப்பு நடிக்கிறேடி நீனு. மற்றவங்கள நான் மொட்டைன்னு சொல்லும் போது எனக்கு அப்ப நீ இருக்கிறனால எனக்கு நல்லா பெருமையா இருந்துச்சு. ஆனா இப்ப நீ இப்படி மாறிட்டல, இனிமே நீ எனக்கு தேவையே இல்லடி. ஏய் என்னடா கொன்னுட்ட? நான் உங்கள குரூப் ஸ்டடியை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். குரூப் ஸ்டடியை பத்தி நான் கேட்கல, எதுக்குடா நான் மொட்டைன்னு சொன்னேன்? அவ சொன்னா நான் மொட்டைன்னு சொன்னேன். ஓ, அவ சொன்னா நீ சொன்ன? ஆமா. அவ சொல்லனா நீ சொல்லிருக்க மாட்டே. இல்ல. அவ சொன்னா நீ சொன்ன? இல்ல. அவ சொல்லனா நீ சொல்லிருக்க மாட்டே. ஆமா. சொன்னதானே? ஆமா. ஏய் என்ன விட்டுறா. டேய் மொட்டை, உனக்காக அண்ணன் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. டேய் மொட்டை, கதவு தரடா. டேய் மொட்டை, சொன்னா கேளுற, அந்த முடிவெல்லாம் எடுக்காதடா. டேய் மொட்டை இறங்குடா. டேய் மொட்டை இறங்குடா. டேய் மொட்டை ப்ளீஸ்டா, சொன்னா கேளுடா மொட்டை. இறங்குடா. டேய் இறங்குடா. டேய் மொட்டை, உன்னை விட்டு எனக்கு யாரா இருக்கா? சொன்னா கேளுடா, அதெல்லாம் வலிக்குண்டா. இறங்குடா மொட்டை. மற்றவங்கள சாகடிச்சிட்டனால வாழ முடியாதுண்ணே. அதுக்கு பேசாம நான் மேலே போயிடுறேண்ணே. நான் இனிமேல் வாழ முடியாதுண்ணே. நான் போகிறேன். மொட்டை சொன்னா கேளுடா, வலிக்குண்டா மொட்டை. எனக்கு புரியுதுடா, வலிக்குண்டா. நீ வலி தாங்க மாட்டடா. அட போனேன், அந்த வலியை நான் தாங்கிட்டேன். இது என்னென்ன வலி? என்னை விட்டுருண்ணே. நான் போறேண்ணே. மொட்டை 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 மொட்டை. இனி ஒன்ன மாதிரி ஒரு அப்பாவி கூட சாவக்கூடாதுடா. உலகத்துல எத்தனை பொண்ணுங்க இந்த மாதிரி லவ்ங்கிற பேர்ல ஏமாத்துறாங்க. அந்த எல்லா பொண்ணுங்களும் நான் தேடி 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 கொல்லுவேன்டா. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா மொட்டை. மொட்டையா? டேய் டேய் டேய். Few moments later. என்ன பின்னாடியே வருது? உர்றானே. என்ன வண்டி நிறுத்துங்க. அக்கா, நீங்க என்னக்கா இங்க? அக்கா, உங்களதான்க்கா. என்ன இது பேச மாட்டேங்குது? என்ன நீங்க வண்டி எடுங்க.
இது என்னம்மா பகல்லே பேசாது, ராத்திரி எங்கே பேச போகுது? போங்க போங்க. நல்ல வேலை இவராச்சும் வந்து காப்பாத்தினாரே. சரி கொஞ்சம் உன் மூஞ்சி தான் காட்டினேன், ஒரு வணக்கத்தை போடுவோம். டேய் செஃப் பையல நீ எப்படா இங்க? டேய் வாழ்க்கையில ஆடாம விட மாட்டீங்களாடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? ரொம்ப நன்றி ப்ரோ. தாகத்துக்கு தண்ணியாவது கொடுத்தாங்களே. ஆமா, இதை யார் கொடுத்தது?